அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. ஸோ மழை வந்ததுமே ஃபஸ்ட்டு பசங்களையும் எழுப்பாமல் டிவி தாங்க ஆன் பண்ணதுமே அதுக்கேற்ற மாதிரி லீவுன்ட்டாங்க. ஸோ பசங்க கொஞ்சம் நேரம் தூங்கட்டும்னு விட்டுட்டேங்க. ஸோ நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சு சமைக்கலான்னு வந்தால் கரண்ட் போயிடுச்சுங்க. ஸோ நல்ல நேரம் கரண்ட் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுட்டேங்க. ஃபோனில் லைட்டை போட்டு நான் vlog கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ எப்பவும் போல் வடக்கறி தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துட்டு அதோட ஆனியன் சேர்த்து பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்போட கொஞ்சோண்டு சோம்பு, வரமிளகா, உப்பு சேர்த்து அரைச்சு நான் அவன் இருக்கிறதால அவனில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி, கொத்தமல்லி, கறி மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஸோ நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். தக்காளி எல்லாமே மேஷ் ஆகணும். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நல்ல தொக்கு பதத்துக்கு வந்த அப்புறம் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேங்க. இப்போ நான் ஒரு லிட்டு மூடி கொதிக்க விட போகிறேன். நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதித்த உடனே நம்ம இதெல்லாம் பருப்பு சேர்த்துடலாங்க. நீங்கள் இதை குக்கரில் கூட ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நான் அவனில் வேக வச்ச பருப்பு தான் எடுத்து நல்லா உதிரியாக செஞ்சு சேர்த்துட்டேங்க. ஸோ நீங்கள் பருப்பை இட்லி குக்கரில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம், இல்லைனா வடையாகவும் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா குக் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மாவுது. ஸோ நான் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேங்க. கரண்ட் இருக்கோ இல்லையோங்க, நம்ம வேலை கரெக்டாக செய்யணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, அது கொடுத்து தானே ஆகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் சூப்பராக முடிச்சிட்டேன். ஸோ வடைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வடைக்கறி குக் ஆகிற டைமில் தான் தோசையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். வடைக்கறி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வடைக்கறி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் நல்லா இருக்குன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது என் பையனுக்கு. இன்னைக்கு நாங்கள் சூப்பராக சுட சுட வடைக்கறியோட இந்த மழையை ரசிச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எம்மையாக முடிச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். பாய்.